வினோத்குமார் என்கின்ற செய்தியாளர் தமிழக குரல் தொலைக்காட்சியிலிருந்து கேட்டிருக்கின்றார். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் திடீர் முருகபக்தி எதை காட்டுகிறது? ஐயா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த திடீர் முருகபக்தி என்பதெல்லாம் என்கின்ற இந்த வார்த்தைக்கெல்லாம் முழுமையான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இருந்த மக்கள் தொகை இப்போ அதிகமாகி இருக்கு, முருகபக்தியோட பர்சன்டேஜும் அதிகமாகி இருக்கிறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு கிடையாது. முதல்ல 1000 பேர் இருந்தார்கள் மனிதர்கள், அதுல 100 பேர் முருக பக்தர்களாக இருந்தார்கள் என்றால் இப்போ 1,00,000 பேர் ஆகியிருக்கிறார்கள் மனிதர்கள். அப்போ முருக பக்தர்கள் எண்ணிக்கையும் அதே ப்ரப்போர்ஷனுக்கு, அதே விகிதாச்சாரியத்திற்கு கூடியிருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. முருக பக்தர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கின்றது, ஆனால் அதே விகிதாச்சாரத்தில் கூடவில்லை. அதுதான் உண்மை. இந்துக்கள் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே எல்லா ஆலயங்களிலும் பெரும் திரளான மக்கள் கூடுவதனால் நீங்கள் ஒரு மாயையில் இருக்கின்றீர்கள். திடீரென்று இறைபக்தி மிகவும் வளர்ந்து விட்டதாக இல்லை. இறைபக்தியை உடைய மக்களுடைய எண்ணிக்கை வளர்ந்திருக்கின்றது, ஆனால் விகிதாச்சாரப்படி வளரவில்லை.